நோக்கத்தோடு மேகதாதுவிலே காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்ட முயற்சி செய்யும் கர்நாடகத்தின் சதி திட்டத்தை உடைத்தெறிவதற்காக, காவிரியை காப்பதற்காக 4 நாட்கள் நடைபயணம் மேற்கொண்டு வருகிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், நமது அன்பு தலைவர், சுற்றுச்சூழல் போராளி, இளம் போராளி, விவசாயிகளை கடவுளாக மதிக்கிற ஒரே தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். பில்லிகுண்டிலே தொடங்கி தர்மபுரி வழியாக, சேலத்தின் வழியாக, பவானி வழியாக இப்பொழுது ஈரோட்டிலே விழிப்புணர்வு பிரச்சார பொதுக்கூட்டம் இனிதே தொடங்குகிறது. தொடக்கமாக மாவட்டத்தினுடைய செயலாளர் SR ராஜ் அவர்கள் வரவேற்பார்கள். பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய எங்களது அன்பு அன்னார் மருத்துவர் சின்னையா அவர்களை கர்நாடக அரசு மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டி தமிழகத்துக்கு மிகப்பெரிய துரோகம் இழைப்பதை கண்டு முதலில் குரல் கொடுத்த எங்களது அன்பு தலைவர் அவர்கள் இன்று தமிழகமெங்கும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு ஈரோடு மாநகரிலே முதல் பொதுக்கூட்டத்திலே இன்று கலந்து கொண்டிருக்கின்றார். அவரை வருக வருகவென்று வரவேற்று உரையை முடிக்கின்றேன். காளிங்கராயன் பாசன விவசாய சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய வேலாயுதம் அவர்கள். இந்த சிறப்புமிக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை வந்திருக்கும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்களே, அகில இந்திய தலைவர் தெய்வசாமணி அவர்களே, மேடை அமைந்திருக்கும் சான்றோர்களே, இங்கே வருகை புரிந்த சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, நண்பர்களே, ஊடகங்களே, அத்துணை நல் உள்ளங்களுக்கு மனமாற நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒகேனக்கலிலிருந்து கடந்த பல நாட்களாக அந்த மேகதாது அணை கட்டினா நம்ம தஞ்சாவூர் எப்படிலாம் பாதிக்கப்படும் என்கிற ஒரு மக்களை கவனத்துக்கு கொண்டு வந்து சொல்வதற்காக அவர் நடைபயணமா பண்ணி போயிட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா உண்மையிலேயே மேகதா கிட்ட பாத்தீங்கன்னா தஞ்சாவூருடைய தமிழ்நாடு நெற்களஞ்சி தெரியும் நல்லா இருக்கு. 17 ஏக்கர் பாசனம் பெறுது. அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு நெற்களஞ்சி அதுதான். ஜூன் 12 தேதி தண்ணீர் இன்று வரை தண்ணீர் திறக்கப்படவில்லை. மேட்டூர் தண்ணீர் அணையில் பவானி சாகர் அணை இன்னைக்கு பொய்த்து விட்டது. இன்னைக்கு விவசாயம் என்ன பண்ணு தெரியாது பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம எல்லாம் என்ன அரசு பற்றி ஒரு சில வார்த்தைகள், அதாவது நமக்கு மாற்று, அதாவது 50 ஆண்டு காலமா 2 ஆட்சிகள் 2 கட்சிகள் நடந்திருந்த கட்சியில் ஒரு மாற்று நல்லா ஆசைப்பட்டோம். மாற்றினுடைய விளைவை நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு தேர்ந்தெடுத்தோம். டிவிகே என்ற ஒரு கட்சி தேர்ந்தெடுத்தோம். அது மக்கள் நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா பணம் கொடுத்து கூட சேர்றதில்லை, தாரா சேர்றது கூட்டம், காசு கொடுத்து ஓட்டு வாங்கன்னு சொல்ற நம்பிக்கை எல்லாத்துக்கும் தமிழ்நாடு பூரா இதனுடைய விளைவு யாரு ஊடகமே யாருமே எதிர்பார்க்காத ஒரு இதை ஏற்படுத்தி அந்த அளவுக்கு சீட்டு வந்தாங்க. அதில் பார்த்தா நிறைய வாக்குறுதிகள் சாதாரண உண்மையல்ல கொடுத்த வாக்குறுதி கொடுத்தா நாம கூட நினைச்சோம் பரவாயில்ல வாக்குறுதி நிறைவேற்ற முடியுமா. தமிழ்நாட்டில் 10 லட்சம் கடன் இருக்கும்போது வரை இருக்கும்போது 10 லட்சத்துக்கு மேல கடன் இருக்கும்போது இந்த வாக்குறுதி நிறைவேற்ற முடியுமா நம்ம எல்லோரும் வியப்புற்றோம். ஆனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 மாசம் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்முடைய மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா 2016 தெய்வசாமணி வீட்டுக்கு வந்தாரு. கிட்ட 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்ப நான் அதில் கலந்துக்கிட்டேன். அவங்க 1 மணி நேரம் பேசினாரு. அப்ப நான் சின்ன கொஞ்சம் இதா இருந்தேன். காலிகரை பாசனத்தில் தலை இருக்கிறான். அவருடைய பேச்சுகள் கருத்துக்கள் பார்த்தா நானே வியந்தேன். இப்ப இன்னைக்கு 10 ஆண்டுகள் முன்பு என்னடா இப்படி ஒரு கருத்துக்கள் இவ்வளவு ஒரு தங்க அத்தனை சுரவிய இருக்கேன்னு நினைச்சாரு. மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது.
அதுபடி பாத்தீங்கன்னா இந்த சௌமியா அன்பழி வந்தவங்க சட்டசபையில நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய சட்டசபை பாத்தீங்கன்னா ஒரு கோரிக்கை வச்சாங்க. அதாவது என்ன இருக்குன்னா காலையில அந்த இதில் அதாவது கூட்டுறவு தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி வாங்கிய அனைத்து கடன்களையும் 5 ஏக்கருக்கு குறைபாடு உள்ள விவசாயிகளுக்கு முழு தொகையையும் 5 ஏக்கருக்கு மேலுள்ள பெரிய விவசாயிகளுக்கு 50% கடன் தள்ளுபடி என்று வாக்குறுதியில் உத்தரவாதம் கொடுத்தாரு. யாரு? நம்முடைய முதலமைச்சர். ஆனா அந்த உத்தரவாதம் பூரா காத்துல பறந்து இன்னைக்கு ஒவ்வொரு எங்கேயும் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம் உண்டாவது நீங்க கடந்த 2 மாதங்கள் நடத்திட்டு இருக்காங்கல்ல. அது சட்டசபை பேசும்போது சௌமியா பேசுறாங்க. என்ன சொன்னாங்க? நல்ல அருமையான கருத்து. இன்னைக்கு பார்த்தாங்கன்னா கிட்ட ஒரு நாளைக்கு 2 பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு வருஷத்துல வந்து நீங்க 3000 பேர் பக்கம் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்த அரசு வந்து ஏன் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றல அப்படிங்கிற சட்டசபை பேசுறாங்க. உண்மையா நாங்க அத்தனை விவசாயம் அத்தனை பேர் நாங்க பிரிச்சு போனோம். அதுல ஒரு சில வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா 100 அடி ஆழத்துல வந்து விவசாயி கீழே இருக்கிற அவளுக்கு வந்து 50 அடி கைத்து விட்டுட்டு ஏறிவா எப்படி ஏறி விடுவாங்கிற ஒரு சாதாரண இல்லை. விவசாயிகள் தமிழ்நாட்டில் அத்தனை விவசாயிகளுடைய சந்தோஷம் நிகழ்ச்சி இருந்த அந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது உண்மையில வந்து நான் மறக்க முடியல. அப்போ போன் பண்ணி ஒரு பிஏ கூப்பிட்டு கேட்டேன். பேச முடியல. நல்லா கருத்து பாருங்க. அதாவது 100 அடி ஆழத்துல வந்து அவன் கடலை வாங்கி தற்கொலை பண்ணிக்கூடிய சூழ்நிலை அவன் இருக்கிற அவனை 50 கவுத்து விட்டு ஏறிவா எப்படி ஏறி விடுவே? சாதாரண வார்த்தை அந்த வார்த்தை அது சொல்ல முடியாது. நிறைய பேசலாம். நேரம் காலம் கருதி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேகதாது அணையை தடுப்போம், காவிரி ஆற்றை காப்போம் என்ற முழக்கத்தோடு பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கிற தலைவரின்பால் ஈர்ப்பு ஏற்பட்டு இந்த பிரச்சாரத்துக்கு தோள் கொடுக்க வந்திருக்கிறார் 9ஆம் வகுப்பு படிக்கிற தன்ஷிகா அவர்கள். எனக்கு அன்புமணி ஐயாவை வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து இளைஞருக்கு நிறைய நல்வழி காட்டுவாரு. எனக்கு வந்து அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ண வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் அப்படி இருக்கும். செம ஹார்ட் ஒர்க்கரான பர்சன். அதனாலேயே எனக்கு அவரை வந்து ரொம்ப பிடிக்கும். 90,000 மதுக்கடைகளை வந்து அவர் வந்து தமிழ்நாட்டிலையும் மற்ற இடங்கள்லயும் வந்து மூடி இருக்காரு. அதுக்கான வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அதனாலயே வந்து அவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொது இடத்துல வந்து புகைப்பிடிக்கிறது வந்து ரொம்ப காமனா இருந்துச்சு முதல்ல. அதை வந்து அவர் நிறுத்தி இருக்காரு. அதுக்கான ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காரு. 108 ஆம்புலன்ஸ். அதனால வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு பயன்படுறாங்க. அதையும் வந்து அவர் தான் கொண்டு வந்தாரு. சோ அதனால ஐயா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நன்றி, வணக்கம். மேகதாது அணையை வந்து அவர் வந்து தடுக்கிறதுக்காக இப்ப வந்து 4 நாட்கள் வந்து நடைப்பயணம் வந்து மேற்கொண்டிருக்காரு. அதனால இளைஞர் எல்லாரும் வந்து இதே இணையதளத்துல வந்து இத பத்தி நிறைய பதிவு செய்து அவருக்கு ரொம்ப நல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும். சோ அதனால எல்லா இளைஞர்களும் வந்து அவருக்கு சப்போர்ட் தரணும். சோ நன்றி, வணக்கம். நன்றிமா. அடுத்ததாக கீழ் பவானி பாசன விவசாய சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா நல்லசிவம் அவர்கள். வான் பொய்ப்பினும் தான் பொய்யா, மலைத்தலைய கடற்காவிரி, புனல் பறந்து பொன் கொழிக்கும். மரியாதைக்குரிய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்ட ஆன்றோர் அவைக்கு அன்பான மாலை வணக்கம். காவிரிங்கிறது 800 கிலோமீட்டர் ஓடக்கூடிய ஒரு நதி. அது குடகுகள் உற்பத்தியாகி பூம்புகார்ல கடல்ல கலக்குது. அந்த நீர் பங்கீட பொறுத்த அளவுல மொத்தம் 740 டிஎம்சின்னு வரையறை பண்றாங்க. 740 டிஎம்சி. ஆனா அது பற்றாக்குறையான ஒரு வடிநிலம். 1200 டிஎம்சி இருந்தா பிரச்சனை வராது. ஆனா 740 வர்றதுனால இந்த பங்கீட்டுல பலதரப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு நேத்தல்ல
அரசன் காலத்திலேயே சோழர்கள் காலத்திலேயே இந்த பிரச்சனை இருந்திருக்குது. அங்க அணை கட்டி தடுத்துக்கிட்டாங்க. இவங்க படையெடுத்து போய் அணை உடைச்சிட்டு வந்திருக்காங்க. 1892 அப்போதைய மதராஸ் மாகாணத்துக்கும் மைசூர் சமஸ்தானத்துக்கும் ஒரு உடன்படிக்கை. அடுத்து 1924 ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின்படி கர்நாடகாவில் கண்ணம்பாடி அணை கட்டிக்கலாம், தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை கட்டிக்கலாம். அதை 50 ஆண்டுகளுக்கு பிறகு 1974 புதுப்பிச்சிருக்கணும். புதுப்பிக்கல. அப்ப சில நெருக்கடி. அப்ப கலைஞர் கருணாநிதி அவங்க தான் முதலமைச்சரா இருந்தாங்க. இந்திரா காந்தி அவங்க கர்நாடகாவில் தேர்தல், அவங்க ஆட்சியை பிடிக்கணும். அதனால சில நெருக்கடியின் காரணமா உச்சநீதிமன்றத்தில் இருந்த வழக்கை திரும்ப பெறாரு. அப்போ ஒரு விவசாயி மன்னார்குடி ரங்கநாதன் ஒரு வழக்கு போட்டிருக்காரு. அந்த வழக்கு நிலுவையில் இருந்தது. அதை முன்னிறுத்தி தான் காவிரி நடுவர் மன்றம் 1900 ஏற்படுத்தப்பட்டது. விபி சிங் அப்ப பிரதமர். 1991 இடைக்கால தீர்ப்பு 305 டிஎம்சி, மன்னிக்கவும் 205 டிஎம்சி. 16 ஆண்டுகளுக்கு பிறகு 2007 பிப்ரவரி 5 இறுதி தீர்ப்பு. அந்த இறுதி தீர்ப்பை 4 மாநிலங்களும் ஏத்துக்கல. மேன்முறையீடுகள், எங்களுக்கு கூடுதலா தண்ணி வேணும், கூடுதலா தண்ணி வேணும், கூடுதலா தண்ணி வேணும்னு மேன்முறையீடுகள் செஞ்சாங்க. அந்த மேன்முறையீடுகள் மீதான வழக்குகளை உச்சநீதிமன்றம் விசாரிச்சு 2018 பிப்ரவரி 16 ஒரு தீர்ப்பு சொன்னாங்க. ஒரே மாற்றம், எந்த மாற்றம் கிடையாது. இறுதி தீர்ப்புல 192 டிஎம்சி, அதை 14.25 டிஎம்சி எடுத்து கர்நாடகாவுக்கு கொடுத்துட்டாங்க. அந்த 192 டிஎம்சி 177 டிஎம்சியா மாறிடுச்சு. அப்புறம் கர்நாடகா 270 டிஎம்சி 284 டிஎம்சியா மாறிடுச்சு. அது ஒரு கோளாறு பாருங்க. விவசாயத்துக்கு ஒதுக்கி இருந்தது விவசாயத்துக்கு கொடுத்திருந்தா பரவாயில்ல. கர்நாடக தொழிலுக்கு 10, பெங்களூருக்கு 4.25. இன்னைக்கு மேட்டூர்ல 40 டிஎம்சிக்கு கொஞ்சம் மேல இருக்குது. 78 அடி தண்ணி கொஞ்சம் கூடுதலா தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் பச்சை நிறத்தில் இருக்குது, கிட்ட போக முடியல, துர்நாற்றம். இதுக்கு காரணம் அந்த தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவும் பெங்களூர்ல இருந்து வரக்கூடிய சாக்கடை இருந்தான். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 8 ஆண்டுகள். இந்த 36 ஆண்டுகள்ல கர்நாடகா எப்ப தண்ணி திறந்திருக்காங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும் என்ற அடிப்படையில் அணைகளுடைய பாதுகாப்பு கருதி திறந்திருக்கிறாங்களே ஒழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல, இன்னைக்கு திறக்கல, நாளைக்கு திறக்க போறது இல்லை. இதுக்கு என்ன காரணம்? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுதான் காரணம். சரியான இலக்கு நோக்கி இந்த 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் வழக்கு நடத்தல. மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு இருக்கும். இதுக்கு என்ன தீர்வு? தினந்தோறும் நீர் பங்கீடு. கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்து விட வேண்டும். தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் ஒரு சொட்டு கூட கர்நாடக நீர்த்தேக்கங்கள் தேக்கக்கூடாது. ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி, கேஆர்எஸ் போன்ற அணைகள் தேக்கக்கூடாது. அது மேட்டூர் அணையில் மட்டுமே கொண்டு வந்து சேமிக்கப்பட வேண்டும். இப்படி ஒரு தினந்தோறும் நீர் பங்கீடுங்கிற அம்சம் இருந்திருந்தால் எதுக்கு உறவு கெடுது, எதுக்கு மோதல் வருது, எதுக்கு இறையான ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? எந்த இலக்கு நோக்கி இந்த வழக்கு நடத்தினீங்க 28 வருஷத்துல? இப்போ உடனே ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணிருக்கணும்ல, செஞ்சாங்களா? கர்நாடக நீர்த்தேக்கங்கள் கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்ததா? இல்ல தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்கறமா? எந்த முகாந்தரத்தினுடைய அடிப்படையில் இவங்க தண்ணிய அவங்க அணையில் தேக்கி அவங்க கையில போட்டை சாவி கொடுத்தாங்க? என்ன தீர்ப்பு இது? இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டும், இல்ல முடியவே முடியாது. என்ன திருத்தம்னா ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணணும் காவிரி நடுவர் மன்றத்தில். புது நடுவர் மன்றம் தேவையே இல்லை. ஏற்கனவே 28 ஆண்டுகள் போராடித்தான் தீர்ப்பு வாங்கிக்கிறோம். இன்னொரு புதுசா ஒரு நடுவர் மன்றம் ஏற்பட்டா நம்ம அந்த தீர்ப்பு பார்க்க முடியாது, அவ்வளவு காலம் இழுத்துருவாங்க. அதனால நடுவர் மன்றத்தில் மறுசீராய்வு கேட்டு தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் இடம்பெற வேண்டும் கேட்டு ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணணும். ஏத்துக்கிட்டா வரவேற்கலாம்,
ஏத்துக்கா போனா உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். அங்கும் தீர்வு கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும். இதுதான் தீர்வு. செஞ்சாங்களா? எதுக்கு 2033 வரல காத்துக்கிட்டு இருக்கணும்? அந்த 14.25 டிஎம்சி எடுத்து கொடுத்தாங்கல்ல, கொடுத்தது கூட பரவாயில்ல, கொடுத்துட்டு ஒரு சமாதானம் சொன்னாங்க பாருங்க. இந்த இழப்பை ஈடு செய்வதற்காக தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்கள்ல, நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். நிலத்தடி நீர் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? மனிதர்களுக்கு சொந்தம் அல்ல, அரசுக்கு சொந்தமில்லை, விவசாயிகளுக்கு சொந்தமில்லை, பறவைகளுக்கு சொந்தமில்லை, விலங்குகளுக்கு சொந்தமில்லை. இந்த ஜீவராசிகள் எல்லாம் மழை நீர், ஊற்று நீர், ஆற்று நீர், ஓடை நீர், ஏரி, குளம், குட்டை, கண்மாய், நீர்த்தேக்கங்கள், ஊரணிகளில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கும் தேக்க நேரத்தான் பயன்படுத்திக்கணும். நிலத்துக்கு கீழே போயிட்டா அது தாவரங்களுக்கு சொந்தம். இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த தாவரங்கள் தான் நமக்கு தேவையான உயிர்காற்றையும் உணவையும் மறைமுகமாக உருவாக்கி விளைவித்துக் கொடுப்பவை. இப்போ ஆழ்வாய் கிணறு போடுறோம், 1000 அடி 2000 அடி போட்டு உறிஞ்சி உறிஞ்சி எடுத்துட்டா இன்னைக்கு நீங்கள் நானும் பொழைச்சுக்கலாம். இந்த தாவரங்கள் தங்களுடைய வேற கொண்டு போக முடியுமா? 2000 அடி பாறை ஓட்ட போட்டிட்டு போக முடியுமா? இவைகள்லாம் மெல்ல 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 பட்டு போகும். நாடு வறட்சியினுடைய கோரப்பிடியில் சுக்கு, கோர தாண்டவம். அடுத்து நம்முடைய வரும் தலைமுறை அடியெடுத்து வைப்பது பால. நாம கூர்ந்து கவனிக்கணும். கவனிச்சு இந்த பிரச்சனை தீர்க்க போனா என்ன தெரியுங்கிற சூப்பர் எலினோ வருது, பூமி பந்த புரட்டி போட போகுது, இந்த உலக பந்து ஒரு மாதிரியா போகும். அதனால நீங்க எல்லாம் ஆர்வமா இருந்து நம்முடைய உரிமையை பெற வேண்டும். தலைவர் அவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பு தர வேண்டும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய கூட்டமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தெய்வ சிகாமணி ஐயா அவர்கள். எங்கள் வணக்கத்திற்குரிய சின்னையா, மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட மேடையில் இருக்கின்ற அத்தனை பேருக்கும், இங்கே கடல் போல திரண்டு இருக்கின்ற அத்தனை பேர், பாட்டாளி மக்கள் கட்சியின் சொந்தங்கள், விவசாயிகள் அத்தனை பேருக்கும் என் இனிய நண்பர் ஆயுதமணி அவர்களுக்கு, ஆலயமணி அவர்களுக்கும், அன்பு சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுசாமி அண்ணன் அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளிடம் ஒற்றுமை இல்லை. விவசாய சங்கங்கள் ஒன்றிணைந்து நமக்கு வருகின்ற தீமையை எதிர்த்து போராட தெரியவில்லை, ஒன்றுபடவில்லை. இந்த சூழ்நிலையில் மேகதாது பிரச்சனைக்கு முடிவு கட்ட தமிழக விவசாயிகளை பாதுகாக்கின்ற நோக்கத்தோடு, அந்த எண்ணத்தோடு, செயல் வேகத்தோடு 64 விவசாய சங்க தலைவர்களை எல்லாம் அழைத்து பேசி பில்லிகுண்டுவில் துவங்கி பூம்புகாரில் வரைக்கும் பாத யாத்திரை மேற்கொண்டிருக்கின்ற விவசாயிகளை கடவுள் என்று சொல்லுகின்ற இந்த விவசாயிகளின் கடவுள் அன்புமணி அவர்களுக்கு என் வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, நேரம் குறைவாக இருப்பதால் அவர் பேச இந்த மேகதாது பிரச்சனையை கேட்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வழிவிட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்து நாம் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற சுற்றுச்சூழல் போராளி
பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நமது அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை உங்கள் முன்னே நிகழ்த்துகிறார். காவிரி ஆற்றின் குறுக்கில் மேகதாது அணை கர்நாடக அரசு கட்டக்கூடாது என 4 நாட்கள் நடைபயண விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். இந்த பிரச்சாரம் வாயிலாக ஈரோடு மாநகரில் நடைபெறுகின்ற இந்த பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டு எனக்கு முன்பு பேசிய தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் கூட்டமைப்பின் தலைவர் மரியாதைக்குரிய திரு தேவசிகாமணி அவர்கள், காலிங்கீஸ்வரன் பாசன விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு வேலாயுதம், கீழ்பவானி பாசன விவசாய சங்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு நல்லசிவம் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கார்த்தி அவர்கள், தலைமை நிலை செயலாளர் மரியாதைக்குரிய செல்வகுமார் அவர்கள், தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தின் தலைவர் மரியாதைக்குரிய திரு ஆலைமணி அவர்கள், செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி அவர்கள், மாவட்ட செயலாளர் SR ராஜு அவர்கள், மாவட்ட தலைவர் பிரபு அவர்கள், பொருளாளர் ஐயம்மாள் அவர்கள், மாநில அமைப்பு தலைவர் தர்மபுரி மரியாதைக்குரிய திரு சண்முகம் அவர்கள், பசுமை தாயகத்தின் மாநில இணை செயலாளர் சேலத்தின் சத்திரிய சேகர் அவர்கள், மாநில இளைஞர் சங்கத்தின் செயலாளர்கள் சமட்டிக்குப்பம் ஆறுமுகம் அவர்கள், நாமக்கல் வடிவேலன் அவர்கள், மாவட்ட செயலாளர்கள் ஜெகதீஷ் அவர்கள், குமார் அவர்கள், மூர்த்தி அவர்கள், மாவட்ட தலைவர்கள் ராஜேந்திரன் அவர்கள், பார்த்திபன் அவர்கள், மாரிமுத்து அவர்கள், காப்போ செல்வராஜ் அவர்கள், நா பெருமாள் அவர்கள், பா இந்து ராஜேந்திரன் அவர்கள், வைத்தியநாதன் அவர்கள், சி தம்பிதுரை அவர்கள், கீர்த்தி அவர்கள், ரங்கநாதன் அவர்கள், முனியப்பன் அவர்கள், தேவராஜன் அவர்கள், துர்கா கோவிந்தராஜ் அவர்கள், எஸ் பி மணிகண்டன் அவர்கள், வை மூர்த்தி அவர்கள், சக்திவேல் அவர்கள், கணேசன் அவர்கள், மாயவன், முனிராஜ், கோபால், வினோத், ரமேஷ், பழனிசாமி, மூர்த்தி, ரங்கநாதன், முருகன், KS ராஜேந்திரன், செல்வராஜ், சதீஷ்குமார், பகுதி செயலாளர் பெருமாள், மோகன சுந்தரம், முருகன், சுரேஷ், கார்த்திகேயன், மகாதேவன், மாரிமுத்து, பிரேம்குமார், வேலுச்சாமி, ஒன்றிய நிர்வாகிகள் தீபன், முருகன், பகுதி தலைவர்கள் பிரகாஷ், சத்திரேஸ்வரன், பாலு, ஜனார்தனன், மகேந்திரன், சக்திவேல், தமிழ்ச்செல்வன், அப்பா இவ்வளவு பெரிய பட்டியல் கொடுத்திருக்கீங்க. ஒன்றிய தலைவர்கள் சுப்பிரமணி, பெரியசாமி, சதீஷ்குமார், விஜய், மணி, சீனிவாசன், ஜெகன், குணசேகரன், பழனிசாமி, சந்திரன், ராதாகிருஷ்ணன், தங்கராஜ், ஃபாரூக் அலி, நூர் முகமது, பெருமாள், வெங்கடேசன், ராஜா, சரவணன், பிரபாகரன், பழனியப்பன், பொன்னுசாமி, நடராஜன், சுந்தரவேல், சிவன், விக்னேஷ் குமார், ராஜேந்திரன், தினேஷ், மாரிமுத்து, VC பழனிவேல், அம்மாசை, ராமு, SMT சரவணன், ராஜா அழகப்பன், மணி, பெரியசாமி, சரவணகுமார், செயற்குழு உறுப்பினர்கள் VR ராஜு, மாரிமுத்து, V முருகன். அவ்வளவுதானே? இன்னும் ஏதாவது பேர் விட்டு போச்சுன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. மேடையில் இருக்கின்ற அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும், அனைத்து உழவர் சங்கத்தின் தலைவர்கள், பிரதிநிதிகளுக்கும், இங்கே எழுச்சியோடு, வீரத்தோடு, வேகத்தோடு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மேகதாது அணையை கட்ட தடுப்போம், தடுத்து நிறுத்துவோம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற என் தங்கைகளே, என் தம்பிகளே, என் சகோதரிகளே, அண்ணன்மார்கள், தாய்மார்கள், விவசாய பெருமக்களே, வியாபார பெருமக்களே, ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும்
இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். இந்த பயணத்தின் நோக்கம் கர்நாடகாவிலே மிகப்பெரிய அணை மேகதாது அணையை கட்ட திட்டமிட்டிருக்கின்றார்கள். அதற்கு முன்பு காவிரியின் வரலாற்றை பற்றி உங்களுக்கு நம்முடைய மரியாதைக்குரிய திரு நல்லுசாமி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். அதனுடைய பிரச்சனைகள், அதனுடைய தீர்ப்புகள் பற்றியெல்லாம் சொல்லியிருந்தார்கள். காவிரி ஆறு மேற்கு தொடர்ச்சி மலையில், கர்நாடகாவில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை குடகு பகுதி, கூர்கு பகுதியில் தலைக்காவிரியில தொடங்கி கர்நாடகாவில் கிட்டத்தட்ட ஒரு 320 கிலோமீட்டர் பயணித்து நம்முடைய கர்நாடகா தமிழ்நாடு எல்லையிலே ஒரு 60 கிலோமீட்டர் பயணித்து பிறகு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 416 கிலோமீட்டர் பயணித்து நம்முடைய பூம்புகாரிலே கடலில் கலக்கிறது. அதிக உரிமை தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் காவிரி. இந்த காவிரி பிரச்சனை நமக்கும் அந்த பகுதியில் உள்ள வாழ் மக்களுக்கும் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பிரச்சனை. 850 ஆண்டுகளுக்கு முன்பு அங்க இருக்கின்ற நரசிம்ம ராஜவர்மன் அங்க காவிரி குறுக்கே ஒரு செயற்கை மலையை கட்டி அந்த தண்ணியெல்லாம் திருப்பி விட்டாங்க. 850 ஆண்டுகளுக்கு முன்பு இங்க தமிழ்நாட்டில் இருந்த 2ஆம் ராசராச சோழன் படையெடுத்து அந்த மலையை தகர்த்தி அகற்றி காவிரியை நமக்கு திருப்பி விட்ட வரலாறு. 200 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளையர்கள் காலத்தில் 1805 1807 இருந்து இந்த பிரச்சனை. அப்போ மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுறது. அப்போ மைசூர் சமஸ்தானம், மைசூர் மகாராஜா 2 பேருக்கும் தொடர்ந்து பிரச்சனை. என்ன, அந்த தண்ணியை யாரு அதிகமா பயன்படுத்துவது, பாசனம் எப்படி அதிகமா கூட்டுறது, இப்படி எல்லாம் பிரச்சனை வந்தது. அதன் பிறகுதான் 1892 ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின்படி தமிழ்நாட்டுக்கு, அதாவது அப்போ மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் மாகாணத்துக்கு காவிரியில் வர தண்ணிய 75 விழுக்காடு தண்ணி மெட்ராஸ் மாகாணத்தில் பயன்படுத்திக்கலாம். மைசூர் சமஸ்தானத்திற்கு 23 விழுக்காடு தண்ணி அவங்க பயன்படுத்திக்கலாம். ட்ரவாங்கூர் சமஸ்தானம், ட்ரவாங்கூர் மகாராஜா கேரளாவில் இருக்கார், அவங்களுக்கு 2 விழுக்காடு தண்ணிய பயன்படுத்திக்கலாம். ஆனாலும் அதன் பிறகும் பிரச்சனை வந்தது. அதன் பிறகு 1911 இந்த பிரச்சனை உச்சத்துக்கு போயிடுச்சு. அதன் பிறகு அந்த பிரச்சனையினால அங்க முதல்ல KRS அணை கட்ட திட்டமிட்ட நேரத்தில் வெள்ளையர்கள் அதை எதிர்த்தார்கள். அதன் தொடர்ச்சியை தான் 1924 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தில் நீங்க ஒரு டேம் கட்டிக்கீங்க, நாங்க ஒரு டேம் கட்டிக்கிறோம், நாங்க மேட்டூர் டேம் கட்டிக்கிறோம், நீங்க KRS டேம், கிருஷ்ணராஜசாகர் டேம் கட்டிக்கிறோம். கர்நாடகாவில் உள்ள KRS டேம் உடைய கொள்ளளவு 50 TMC, தமிழ்நாட்டில் மேட்டூர் டேம் உடைய கொள்ளளவு 93 TMC. இத ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் 74 வரைக்கும் இருக்கு, 50 வருஷமா இருக்கு. ஆனா அந்த ஒப்பந்தத்தை நீட்டிக்க அவங்க விருப்பப்படல, எவ்வளவு முயற்சி பண்ண இல்ல. ஆனா அந்த ஒப்பந்தம் முடியறதுக்கு முன்னாடி 71, 72, 73 3 டேம் புதுசா கட்டிக்கிறாங்க. கபினி, ஆரங்கி, ஹேமாவதி, இது இல்லாம சின்ன சின்ன டேம் சொர்ணாவதி, ஆர்காவதி ஏற்பட்ட நிறைய டேம் கட்டிட்டாங்க. அங்க கட்டி இப்ப இன்னைக்கு கர்நாடகாவுடைய அங்க காவிரி படுகையில நீர் தேக்க கொள்ளளவு 115 TMC. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு டேம் தான் நமக்கு, மேட்டூர் டேம் 93 TMC. இன்னைக்கு அது தூர்ந்து போய் 80 TMC தான் இருக்கு அதுல. அப்போ நமக்கு 93, கர்நாடகாவுக்கு இன்னைக்கு 115 TMC. இப்ப TMC என்னன்னா 1000 மில்லியன் கியூபிக் ஃபீட், 2800 கோடி லிட்டர் தண்ணி. வேற விதமா பேசலாம். சேலம் மாநகரம் இருக்கு, சேலம் மாநகரத்து மக்கள் அவங்க குடிநீருக்கு ஒரு வருஷம் முழுதும் தேவை 1 TMC, அவ்வளவுதான். இப்போ கர்நாடகாவில் 115 TMC, நமக்கு 93 தான். இப்ப கர்நாடகா என்ன திட்டமிட்டுறாங்கன்னா, நாங்க புதுசா ஒரு டேம் கட்ட போறோம். எங்க கட்ட போறாங்கன்னா மேகதாட்டுன்னு இடம். இந்த மேகதாட்டு எங்க இருக்குன்னா நம்ம காவிரி தமிழ்நாட்டுக்கு எல்லையில வருது பாரு, பில்லிகுண்டுல. அந்த பில்லிகுண்டுல இருந்து 4 கிலோமீட்டருக்கு வடக்கல மேகதாது இடத்துல அந்த காவிரி குறுகிய இடத்துல வருது.
அங்க கர்நாடகால நாங்க எங்க பகுதியில நாங்க டேம் கட்ட போறோம். அந்த டேம் எவ்வளவு பெரிய டேம்னா 70 டிஎம்சி. கர்நாடகா இந்த அணையை கட்டிட்டாங்கன்னா கர்நாடகாவோட மொத்தம் கொள்ளளவு காவிரியில 185 டிஎம்சியா உயரும். நமக்கு 93 தான். 2 மடங்கு அதிகமா அவங்களுக்கு வந்துடும். இப்ப இன்னைக்கு ஜூலை 2ஆம் தேதி. ஜூலை 2ஆம் தேதி நேத்து நான் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டது தொடங்கினது பில்லிகுண்டுல. பில்லிகுண்டுல தான் காவிரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு வர்றப்போ அங்கதான் கணக்கெடுப்பாங்க, மெஷர் பண்ணுவாங்க. அங்கதான் அங்க போயிட்டு நேத்து காவிரி நடுவுல ஆத்து நடுவுல நின்னு பேட்டி கொடுக்கிறேன். என் கூட நம்முடைய மரியாதைக்குரிய திரு தேவசிகாமணி அவர்கள் வந்தார். காவிரி ஆத்து நடுவுல, அதாவது போன வருஷம் ஜூலை மாசம் 1ஆம் தேதி காவிரி கரையில கூட நிக்க முடியல, அவ்வளோ தண்ணி அவ்வளவு வெள்ளம் அடிச்சிட்டு போச்சு. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் கூட தண்ணி கிடையாது. அந்த வர தண்ணி எல்லாம் கழிவு நீர். அப்போ கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா அந்த கழிவு நீர் கூட நமக்கு வராது. இன்னைக்கு குடிக்கிறது தண்ணி கூட நமக்கு கிடைக்காது. ஜூன் 12ஆம் தேதி ஆண்டுதோறும் குறுவை சாகுபடிக்கு அந்த அணையை திறப்பாங்க. கடந்த 7 ஆண்டுகளில் 6 ஆண்டுகள் அணையை திறந்திருக்கிறாங்க. சரியா ஜூன் 12, ஒரு வருஷம் மே மாசமே திறந்துட்டாங்க, தண்ணி நிறைய வழிஞ்சிருச்சு. ஆனா இந்த ஆண்டு இல்ல, ஏன்னா தண்ணி இல்ல. 93 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட மேட்டூர்ல இன்னைக்கு 40 டிஎம்சி தான் இருக்கு. அது குடிக்கிறது தண்ணி வச்சிருக்கிறாங்க. காவிரியை நம்பி தமிழ்நாட்டில் 8 கோடி மக்களில் 5.5 கோடி மக்கள் நம்பியிருக்கின்றார்கள். 38 மாவட்டத்தில் 28 மாவட்ட மக்கள் காவிரியை நம்பி இருக்கின்றார்கள். நாளைக்கு யாரா எனக்கு என்னப்பா பிரச்சனை, நான் சென்னையில வாழறேன், காவிரிக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் மதுரையில வாழறேன், எனக்கும் காவிரிக்கு சம்பந்தமே இல்லையே. நான் கன்னியாகுமரியில இருக்கிறேன், எனக்கு காவிரிக்கு சம்பந்தமே இல்லைன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு, எல்லாத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. காவிரி போனால நமக்கு டெல்டா, காவிரி டெல்டா பகுதியில் 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்ற காவிரி டெல்டா. நம்முடைய நோக்கம் என்ன? வரும் 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளிக்க வேண்டும். கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா அந்த தண்ணி நின்று போயிடும், காவிரி டெல்டா பாலைவனம் ஆகிடும், நமக்கு உணவு கிடைக்காது, சோறு கிடைக்காது. சிம்பிள். நீ எங்க வேணா வாழ்ந்துட்டு போ, சென்னையில வாழுது, கன்னியாகுமரியில வாழ, மதுரையில வாழறியா, சோறு சாப்பிடணும் இல்ல. சோறு எங்க இருந்து வருது? சாப்பிடுற தமிழ்நாட்டு மக்கள் சாப்பிடுற சாப்பாட்டுல கிட்டத்தட்ட 1/3 பங்கு டெல்டால இருந்து வருது. டெல்டாவில் தண்ணி இல்லைன்னா அந்த சாப்பாடு கிடைக்காது. அதனால எல்லாரும் பாதிக்கப்படுவார்கள். இந்த மேகதாது அணை பிரச்சனை எல்லாருக்கும் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை. இது ஏன் பிரச்சனை, உங்க பிரச்சனை எல்லாம் கிடையாது. அது கர்நாடகா அடாவடியா கட்டணும் தேவையில்லை. முதலமைச்சர் சிவகுமார், கர்நாடகா முதலமைச்சர் சிவகுமார் சொல்ற காரணம் என்ன சொல்றாருன்னா, அந்த மேகதாது அணை நாங்க குடிநீருக்காக நாங்க பயன்படுத்த போறோம். எதுக்கு? பெங்களூர் நகரம் குடிநீருக்காக. இப்போ காவிரி நடுவர் மன்றம் அமைச்சது 1990, 91 இடைக்கால தீர்ப்பு 2205 டிஎம்சி, 2007 இறுதி தீர்ப்பு 192 டிஎம்சி, அப்புறம் 2013 தான் கெசட் நோட்டிபிகேஷன் வந்த பிறகுதான் இந்த பிரச்சனை சிக்கல்லாம் வந்துருச்சு. 2007 நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு. அப்பவே அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டை நீங்க அமைச்சுக்கலாம் சொன்னாங்க. காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டுனா என்னன்னா, இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேன். BBMS இருக்கு, பக்ரா பிஎஸ் மேனேஜ்மெண்ட் போர்டுன்னு இருக்கு. இது வட இந்தியாவில் இருக்கு. 1960 அப்ப கொண்டு வந்தது. அதுல அந்த ஆறுகள் குறுக்க கட்டின அத்தனை அணைகளும் அந்த போர்டு மேனேஜ் பண்ணும். இதுல டெல்லி கையெழுத்து போட்டிருக்கு, ஹரியானா, பஞ்சாப், அப்புறம் ராஜஸ்தான், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாநிலங்கள் கையெழுத்து போட்டு
அந்த மாநிலங்களில் உள்ள அந்த ஆற்றில் இருக்கிற அத்தனை அணைகளும் அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு தான் அதை நிர்வாகம் செய்யும். எந்த மாநிலத்துக்கும் உரிமை கிடையாது. அப்படி ஒரு தீர்வு 2007 இறுதி தீர்ப்புல நடுவர் மன்றம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா விட்டுட்டாங்க இப்ப இருக்கிற ஆட்சியாளர். எவ்வளவு பெரிய ஒரு தீர்வு. அப்படி ஒரு அந்த மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் போர்டு கொண்டு அத்துணை ஆறுகள் கர்நாடகாவில் இருக்கிற கபினி, ஹேமாவதி, ஆரங்கி, சொர்ணாவதி, நம்ம ஊர்ல இருக்கிற இந்த மேட்டூர் டேம் மட்டும் இல்ல, பவானி ஆறு, அமராவதி ஆறு, இந்த ஆத்துல இருக்கிற டேம் எல்லாமே அந்த மேனேஜ்மெண்ட் போர்டு, அந்த போர்டு தான் கட்டுப்படுத்தும். அந்த போர்டு தான் மேனேஜ் பண்ணும். யாருக்கு எவ்வளவு தண்ணி எப்ப விடணும். நம்முடைய பெரியவர் ஐயா நடுசாமி சொன்னார்ல, அன்றாடம் தண்ணி எவ்வளவு, அந்த போர்டு வேலை அது. அப்படி நடந்திருக்கணும். விட்டுட்டாங்க. இது நோட்டிபிகேஷன் 2013 நடக்குது. அதன் பிறகுதான் இந்த பிரச்சனை எல்லாம் நமக்கு அவங்களுக்கு மறுபடியும் பிரச்சனை வரும். உச்சநீதிமன்றம் போறோம். உச்சநீதிமன்றம் என்ன பண்றாங்க, நமக்கு கிடைச்சது 192 டிஎம்சி, அதை 177.25 டிஎம்சி குறைச்சிட்டோம். பாண்டிச்சேரிக்கு 7 டிஎம்சி, பெங்களூருக்கு 4.7, 4.25 டிஎம்சி பெங்களூர் குடிநீருக்கு அப்பயே கொடுத்துட்டாங்க. 5 டிஎம்சி பெங்களூர் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு எதுக்கு மறுபடியும் உங்களுக்கு தண்ணி, பெங்களூர் தண்ணிக்கு நீங்க ஒரு டேம் கட்டுறீங்க? உங்களுக்கு பெங்களூருக்கு தேவை இன்னொரு 5 டிஎம்சி தான். அந்த 5 டிஎம்சி தண்ணியே இருக்கிற டேம் கேஆர்எஸ், கபினி, ஹேமாவதி, ஆரங்கி, சொர்ணாவதி எதெல்லாம் எடுத்துட்டு போங்க. 5 டிஎம்சி தேவை உங்களுக்கு. எதுக்கு 70 டிஎம்சி டேம கட்டுறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? தமிழ்நாடு மக்கள் என்ன அவ்வளவு இழிச்சவங்களா நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு? கர்நாடகா முதலமைச்சர் சொல்றாரு, நாங்க ஒரு பக்கெட் தண்ணி கூட விவசாயத்துக்கு நாங்க பயன்படுத்த மாட்டோம். எவ்வளவு ஒரு அப்பட்டமான பொய் அது. ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சாதெல்லாம். உங்களுக்கு தேவை 5 டிஎம்சி, கட்டுறது 70 டிஎம்சி. நாளைக்கு நீங்க குடிநீருக்காக நாங்க பயன்படுத்தும் சொல்லிட்டு அதன் பிறகு நீங்க விவசாயத்துக்கு பயன்படுத்துறீங்கன்னா நாங்க சண்டை போட முடியுமா உங்ககிட்ட? நீங்க சொன்னா நீங்க கேட்பீங்களா? உச்சநீதிமன்றம் சொன்னா கேட்பீங்களா? யார் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. கடந்த கால அனுபவம் அது. அடாவடியா பண்ணுவீங்க. நீங்க கொடுக்கிற இடத்துல இருக்கீங்க, நாங்க வாங்குற இடத்துல இருக்கிறோம். முதல் மடை நீங்க, நாங்க கடை மடை. உலகத்துல எந்த நாட்டிலாவது இந்த நதிநீர் பிரச்சனை வந்ததுன்னா முதல் உரிமை கடைமடை நாட்டுக்கு தான் முதல் உரிமையே. தான் இயற்கை நீதி. எந்த அக்ரிமெண்ட் போட்டாலும் இதுதான் காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்புன்னு சொல்லுது. முதல் மடையில நீங்க ஏதாவது கட்டுமானங்கள் பண்ணணும்னா கடைமடை மாநிலம் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா அனுமதி இல்லாம நீ பண்ண முடியாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு இதுதான் சொல்லுது. எந்த கட்டுமானம் நீங்க மேல பண்ணணும்னா கீழ மாநிலங்களோட அனுமதி இல்லாம பண்ண முடியாது. அப்படி சொல்லியும் இன்னைக்கு நாங்க டேம் கட்டுவோம். இப்போ 1974 கர்நாடகா மாநிலத்தில் காவிரி ஆறு பாய்கின்ற பகுதிகளில் விவசாய பாசன நிலப்பரப்பு கிட்டத்தட்ட 6.8 லட்சம் ஏக்கர். 74 6.8 லட்சம் ஏக்கர். அப்போ தமிழ்நாட்டில் உள்ள காவிரி பாசனம் நிலப்பரப்பு 29 லட்சம் ஏக்கர் 74. அது கர்நாடகா என்ன பண்ணிட்டாங்க, 91 அது 12 லட்சம் ஏக்கரா உயர்த்திட்டாங்க. 2006 அது 18 லட்சம் ஏக்கரா உயர்த்திட்டாங்க. 2016 அது 21 லட்சம் ஏக்கரா உயர்த்திட்டாங்க. இன்னைக்கு அது கிட்டத்தட்ட 25 லட்சம் ஏக்கரா இருக்கும். ஆனா நமக்கு புள்ளி விவரம் 2016 வரைக்கும் தான் இருக்கு. 21 லட்சம் ஏக்கர் கர்நாடகாவில். அதே வேளையில தமிழ்நாட்டில் 74 29 லட்சம் ஏக்கர் பாசனம், இன்னைக்கு 20 லட்சம் ஏக்கர் பாசனம். தமிழ்நாட்டில் 9 லட்சம் ஏக்கர் பாசனம் குறைஞ்சிடுச்சு. கர்நாடகாவில் 15 லட்சம் ஏக்கர் பாசனம் அதிகமாயிடுச்சு. நீ மேகதாது கட்டினா தமிழ்நாட்டில் 20 லட்சம் ஏக்கர் இருந்து 10 லட்சம் ஏக்கர் குறைஞ்சிடும். கர்நாடகாவில் இன்னும் 10 லட்சம் ஏக்கர் கூடிடும். அப்போ என்னையா நீதி, என்னையா நியாயம் இது?
உறுதியாக இந்த மேகதாது அணை வரக்கூடாது, கட்ட விடக்கூடாது. கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அதாவது இப்பயே நம்ம தடுக்கணும். ஜல்லிக்கட்டுக்காக நீங்க வந்தீங்க, இளைஞர்கள் எல்லாம் வந்தீங்க. அதுல 99.9 விழுக்காடு மக்கள் ஜல்லிக்கட்டை பார்த்துக்க மாட்டீங்க. 99.9% போராட்டத்துக்கு வந்த மக்கள் ஜல்லிக்கட்டை பார்த்தது கிடையாது. ஜல்லிக்கட்டுனால அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. நம்முடைய தமிழ் வீர விளையாட்டு நம்முடைய பாரம்பரியம், அவ்வளவுதான். அதனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் உங்களுக்கு கிடையாது ஜல்லிக்கட்டுனால. ஆனாலும் நீங்க வெளியில வந்து குரல் கொடுத்தீங்க, அழுத்தம் கொடுத்தீங்க. அந்த அழுத்தம் கொடுத்ததுனால மத்திய அரசுடைய தீர்ப்பை திரும்ப பெற்றது, உச்சநீதிமன்ற தீர்ப்பை திரும்ப பெற்றது. ஆனால் மேகதாது அணை கட்டினா நீங்க ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட போறீங்க. எவ்ரி சிங்கிள் ஒன் ஆஃப் யூ வில் பி அஃபெக்டட். நீங்க மட்டும் இல்ல, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், உங்கள் கொள்ளு பேர பசங்க, உங்கள் வருங்கால சந்ததியினர் அத்தனை பேரும் பாதிக்கப்படுவார்கள். அதனால இன்னைக்கு அந்த டேமை தடுக்கிற நிலையில நம்ம இருக்கிறோம். அது தடுத்தே ஆக வேண்டும். தடுத்தால்தான் வருகின்ற தலைமுறைகள் வாழ முடியும். நிம்மதியா வாழ முடியலன்னு சொல்லல, வாழ முடியும். நேற்று கூட தருமபுரியில சௌமியா அன்புமணி அவர்கள் பேசினாங்க. ஈகோசைட் ஜெனோசைடு சொன்னாங்க. ஈகோசைட்னா இந்த மேகதாது அணை கட்டுற இடத்துல 12,500 ஏக்கர் காடு, அடர்த்தியான காடு, வனப்பகுதி, புலிகள் சரணாலயம், யானைகள் சரணாலயம், 4 கொம்பு மான்கள், இதெல்லாம் ஏகப்பட்ட கரடிகள்லாம் இருக்கு. அவ்வளவு பெரிய வனம், 300 வருஷம் பழமையான மரங்கள், இதெல்லாம் அழிச்சு டேம் கட்ட போறாங்களாம். இது நம்முடைய சூழியலை அழிக்கிறது, சுற்றுச்சூழல் காடு அழிக்கிறது, பயோடைவர்சிட்டி, இக்காலஜி, என்வாயர்மெண்ட் எல்லாம் அழிச்சு ஒரு டேம். அதனால்தான் அது ஈகோசைடுன்னு சொன்னாங்க. அடுத்தது சொன்னாங்க, இலங்கையில தமிழர்களை இனப்படுகொலை செய்த சிங்களக்காரர்கள் கொத்து குண்டுகளை போட்டு கொலை பண்ணாங்க. கொத்து கொத்தா கொலை பண்ணாங்க. தமிழ் இனமே அழிஞ்சிடணும்னு குண்டு போட்டு கொலை பண்ணாங்க. இங்க கர்நாடகாவில் என்ன பண்றாங்க? இப்போ நமக்கு தண்ணி கொடுக்காம, தண்ணி வரலன்னா நமக்கு என்ன கிடைக்காது? சோறு கிடைக்காது. சோறு கிடைக்கலன்னா நம்ம வாழ முடியுமா? இது தமிழர்கள், தமிழ் இனத்திற்கு எதிரான ஒரு செயலா நான் பார்க்கிறேன். இதுவும் ஒரு வகையான இனப்படுகொலை தான், மெதுவா செய்யற இனப்படுகொலை. அதனால இந்த அணைய கட்ட விடக்கூடாது. நாம் எல்லோரும் ஓர் அணியில இருக்கணும். இந்த கட்சி, அந்த கட்சி, இந்த ஜாதி, இந்த மதம், எந்த அதெல்லாம் எதுவும் கிடையாதுயா. நம்ம பிரச்சனையா? உங்க பிரச்சனை, உங்கள் ஒவ்வொருவருடைய பிரச்சனை. நமக்கு நாளைக்கு குடிக்கிறது தண்ணி வராதியா, சோறு கிடைக்காதியா. இன்னைக்கு எழுந்து வாங்க, கோவப்படுங்க, ஆத்திரப்படுங்க. அதாவது சமீபத்தில் ஒரு ஆட்சி மாற்றமே சோசியல் மீடியா மூலமா தமிழ்நாட்டில் நடந்தது. சோசியல் மீடியா மூலமா ஒரு ஆட்சி மாற்றத்தை நீங்க கொண்டு வந்தீங்க. அதேதான் நான் கேட்கிறேன். இந்த மேகதாது அணைய சோசியல் மீடியா மூலமா, பதிவு மூலமா உங்களால் தடுக்க முடியாதா? முடியாதா? நிச்சயமா முடியும், நிச்சயமா முடியும். அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி பதிவு போடுங்க, ரீல்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதெல்லாம் நான் பேசுற வச்சிட்டீங்க நீங்க என்ன? இதெல்லாம் நான் பேச மாட்டேன். ஏன்னா இப்படி இருக்கிற ஜென்சின்னு சொல்லிக்கிறாங்க, அவங்களுக்கு இது புரிதல் இருக்கணும். ஏன்னா சில பேர் கேட்கிறாங்க, ஏன் கர்நாடகால டேம் கட்டினா கடல்ல போற தண்ணி தானே, அது ஏன் கட்டி சேமிக்கலாமே? கர்நாடகா பத்தி அவங்களுக்கு தெரியல. கடந்த கால அனுபவம் எங்களுக்கு இருக்கு. 1995 கடுமையான வறட்சி தமிழ்நாட்டில். அப்போ நம்ம தண்ணி கேட்கிறோம். இடைக்கால தீர்ப்பு 2205 டிஎம்சி 91 இடைக்கால தீர்ப்பு. அந்த இடைக்கால தீர்ப்பின்படி நமக்கு தண்ணி கொடுக்கணும், கொடுக்கல, வறட்சி. நம்ம கேட்கிறோம், எங்களுக்கு கிட்டத்தட்ட 12 டிஎம்சி தண்ணி வேணும். சண்டை போற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பிறகு நாம உச்சநீதிமன்றம் போறோம். உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்க? கர்நாடக அரசு உடனடியாக 12 டிஎம்சி தண்ணி திறந்து விடு.
யாரு? உச்சநீதிமன்றம் கர்நாடக அரசிடம் கேட்கிறது, ஆணையிடுகிறது. கர்நாடகா அதை மதிக்கல. நினைச்சு பாருங்க, ஒரு மாநிலம் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத ஒரு மாநிலம். பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு வேற வழி இல்லாம நரசிம்மராவ் பிரதமரா இருந்தார். அப்போ அவர்கிட்ட சொல்லி டைரக்ட் பண்ணி, நீங்க 2 மாநில முதலமைச்சரை வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி தண்ணி விட சொல்லுங்க. பிறகு அவர் பேச்சுவார்த்தை நடத்தி 5 டிஎம்சி தண்ணி விட்டாங்க. இப்படி இருக்கிற கர்நாடகா, நம்ம கிட்ட கேட்காம 3 டேம் கட்டின கர்நாடகா, இப்ப 4வது டேம் கட்ட துடிக்கின்ற கர்நாடகா, ஏதாவது ஒரு தீர்ப்பை மதிப்பாங்களா? நியாயத்தை மதிப்பாங்களா? நீதியை மதிப்பாங்களா? ஒப்பந்தத்தை மதிப்பாங்களா? எதையும் மதிக்க போறது கிடையாது. அதனால்தான் நான் சொல்றேன், நம்ம வேகமா இது மீண்டும் சொல்றேன், இது எந்த கட்சி ஜாதி பிரச்சனை கிடையாது. இது நம்முடைய ஒவ்வொருவருடைய எதிர்காலத்தினுடைய பிரச்சனை, ஒவ்வொரு எதிர்காலத்தினுடைய பிரச்சனை. அந்த வகையில தான் நாம் எல்லோரும் ஒன்று சேரணும். எனக்கு உச்சநீதிமன்றத்தை பத்தி எனக்கு புரியவே இல்லை. ஒரு பக்கம் உச்சநீதிமன்றம் 2033 வரைக்கும் யாரும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. 2033 வரைக்கும் யாரும் வராதீங்க, யாரும் எந்த கட்டுமானங்கள் இருக்கக்கூடாது உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. சமீபத்தில் உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க? கர்நாடக அரசிடம் நீங்க இந்த டிபிஆர் தயார் பண்ணிக்கலாம். அப்போ அவங்களுடைய தீர்ப்பிலே முரணா இருக்கு. 2033 வரைக்கும் நீங்க மறுபடியும் வராதீங்க, 2 பேரும் 4 பேரும் வராதீங்க. ஆனா சமீபத்தில் கர்நாடக அரசு நீங்க விரிவான திட்ட அறிக்கை, டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நீங்க தயார் பண்ணிக்கலாம் உச்சநீதிமன்றம் சொல்றாங்க. என்கிட்ட 2015 அன்றைய நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி, அந்த அம்மையார், அந்த அம்மாவை நான் சந்திச்சப்போ 2015 அப்ப சொன்ன இந்த மேகதாது பிரச்சனை அப்ப வந்தது. அப்ப நான் நேரில் பார்த்து சொன்னேன். அந்த அம்மா என்கிட்ட கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதம் இன்னைக்கு கூட என்கிட்ட இருக்கு. அந்த கடிதத்தில் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, கர்நாடக அரசு டிபிஆர் தயார் செய்யணும்னா அதற்கு தமிழக அரசினுடைய அனுமதி வேண்டும். அந்த லெட்டர்ல என்கிட்ட இன்னைக்கு இருக்கு. இதுதான் நியாயமானது. டிபிஆர் தயார் செஞ்சனாலே அதற்கு தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளாவோட அனுமதி இல்லாம தயார் பண்ண முடியாது. ஆனால் இனி உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க? நீங்க தயார் பண்ணுங்க, ஆனாலும் அது அனுமதி கிடையாது. ஆனா என்ன, மத்தியில யார் ஆண்டாலும் அவங்க கர்நாடகாவுக்கு சாதகமா தான் இருப்பாங்க. ஏன்னா கர்நாடகாவில் ஆளுகின்றது தேசிய கட்சிகள், தமிழ்நாட்டை ஆளுகின்ற மாநில கட்சிகள். மத்தியில் இருக்கிற பிஜேபி வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? கர்நாடகாவை சப்போர்ட். லைட்டா ராஜே, பாரு பாரு என்னன்னு பாரு லைட். அப்படி அங்க பிஜேபி வந்தாலும் சரி, காங்கிரஸ் வந்தாலும் சரி, யாரு அங்க ஆதரவு பண்ணுவாங்க, ஆதரிப்பாங்க? கர்நாடகா தான். அதனால்தான் எதையுமே நம்ப முடியாது. இவங்க அப்படி சொன்னாங்க, அப்படி சொன்னா நம்ப முடியாது. நமக்கு ஒரே தீர்வு இந்த நீதித்துறை தான். நீதித்துறை தான். நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், நடுவர் மன்றம் புதுசு புதுசா வழக்கு போடணும். நம்முடைய ஐயா நல்லுசாமி, நீங்களும் ஒரு வழக்கு போடுங்க. ஏன்னா அங்கங்க தடுத்து நிறுத்தும். நீங்க ஒரு வழக்கு போடுங்க. பாதிப்பு எல்லாம் நாங்க பாதிப்பு. ஒவ்வொரு வழக்கு, சுற்றுச்சூழல் சம்பந்தமா ஒரு வழக்கு போடணும், சூழியல் சம்பந்தமா ஒரு வழக்கு போடணும், நீர் சம்பந்தமான வழக்கு, பாதிப்பு ஏதாவது வழக்கு அங்கங்க போடணும். கேரளாவில் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. முல்லை பெரியார் பிரச்சனையில கிட்டத்தட்ட 10 பேர் வழக்கு போட்டிருக்காங்க. அது அப்படியே இழுத்து போயிட்டு இருக்கு. நம்மளும் போட்டு 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 அடுத்த 50 ஆண்டுகள். ஏன்னா இது அவசியமானது. அப்படி செய்தால்தான் நமக்கு இந்த நியாயம் இப்படி கிடைக்காது. நம்ம வேற வழியில தான். அதனால இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம் வருங்கால சந்தேகம் மட்டும் இன்னைக்கு நம்ம வாழ முடியும். காவிரி தான் நம் தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடு. காவிரியுடைய கிளைகள் தான் பவானி ஆறு, நொய்யல் ஆறு, அமராவதி ஆறு, சின்ன சின்ன கிளைகள்லாம் இன்னும் இருக்கு. பாலாறுலாம் நிறைய சின்ன சின்ன கிளைகள்லாம் இருக்கு. ஆனா அது வேற பிரச்சனை.
நமக்கு கர்நாடகாவில் நமக்கு தண்ணி கொடுக்கிற பிரச்சனை, இது நம்ம பிரச்சனை. இது நம்ம பிரச்சனை இன்னும் அதிகமா இருக்கு. அதை பத்தி இந்த மேடையில நான் பேச வேண்டாம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம், இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டம் எவ்வளவு காலமா, கிட்டத்தட்ட 52ல இருந்து கோரிக்கை. பக்தோச்சலம் அறிவிச்சார், அப்ப 9 கோடி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 3500 கோடி, அதுல 1500 கோடி தான் செலவு பண்ண. அந்த தண்ணி எங்க காளிங்கராய வாய்க்கால இருந்து எடுத்து வந்து இப்படி எடுத்து வந்து இந்த தண்ணி எடுத்துட்டு வராங்க. அது பில்லூர் அணையில இருந்து இந்த பக்கம் தண்ணி வந்துச்சுன்னா மேல இந்த வரிசையில் அப்படி இதுல வரும். அவிநாசியில இருந்து பெருந்துறை வரைக்கும் அப்படி தண்ணி வந்துட்டு இருக்கும். ஆனாலும் இப்ப இருக்கிற அந்த பாம்பார் புன்னம்பழம், பாண்டியார் புன்னம்பழம் திட்டம், பாம்பார் நல்லார் பாம்பார் திட்டம், இதெல்லாம் கேரளாவில் போற தண்ணி, கடல்ல போற தண்ணி, அதெல்லாம் நீங்க திருப்பி வரணும். ஆனாலும் அது வேற பிரச்சனை, அதெல்லாம் நம்ம வேற விதமா நம்ம பேச போறோம். இப்ப இருக்கிற பிரச்சனை, நம்ம கர்நாடகாவில் அந்த அணையை கட்டக்கூடாது, கட்ட விட மாட்டோம். அதற்கு நாம் எல்லோரும் எங்க நீங்க வாழ்ந்தாலும் சரி, எந்த மாவட்டத்தில் வாழ்ந்தாலும் சரி, நீங்க பாதிக்கப்பட போறீர்கள். இன்னைக்கு இந்த சூப்பர் எல் நீனோவே அது ஒரு மாதிரி பசிபிக் பெருங்கடல்ல அங்க கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அங்க வெப்பம் அதிகமாகி அது அட்லாண்டிக் பெருங்கடல்ல வந்து அது இந்தியன் ஓஷன்ல வந்து அதுக்கப்புறம் அதெல்லாம் மழை பற்றாக்குறை, வெப்பம் அதிகமா வரும். இன்னைக்கு ஐரோப்பாவில் பாத்தீங்கன்னா வரலாற்றுல அதிக வெப்பம் யூரோப்ல பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா ரோடுலாம் தார் ரோடுலாம் அப்படியே கூழ் ஆயிடுச்சு. 42 டிகிரி இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாது. அங்க ஏசி இல்ல அந்த ஊர்ல, எத்தனையோ பேர் இறந்துட்டு இருக்காங்க ஹீட் ஸ்ட்ரோக்ஸ். இதுல அது வேற விதமான குளோபல் வார்மிங், அது வேற. இது எல் நீனோ வந்து நமக்கு மழை பற்றாக்குறை. ஜூன் மாசம் நமக்கு தென்மேற்கு வரல. இப்ப ஜூலை மாசம் என்ன சொல்றாங்க, கிட்ட 60% மழை வராதுன்னு சொல்றாங்க தென்மேற்குல. அப்போ இதெல்லாம் நமக்கு இப்படி இருக்கிற சூழல்ல அங்க இன்னொரு அணை கட்டிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனால்தான் இந்த நடைபயணத்தை, இந்த விழிப்புணர்வு நடைபயணத்தை இது மேற்கொண்டிருக்கின்றோம். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஆதரவு தாருங்கள். சட்டமன்றத்தில் சமீபத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. தீர்மானம் என்னன்னா, கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம். திடீரென்று எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார், அடெண்டம். அந்த திருத்தம் என்னன்னா, மேகதாது நடுவர் மன்றம் அப்படின்னு ஒரு உருவாக்கணும். அது எங்களுக்கு எதுவும் தெரியல. அந்த திருத்தம் ஒண்ணு கொண்டு வரணும்னாலே அந்த திருத்தத்தை வச்சு அதுல வாக்கெடுப்பு நடத்தி அதன் பிறகு அந்த திருத்தம் ஏத்துக்கிட்டு அந்த திருத்தம் அப்பதான் முறையா கொண்டு வர முடியும். அந்த வாக்கெடுப்பு எல்லாம் எதுவும் நடல, திருத்தத்தை கொண்டு சேர்த்துட்டு அறிவிச்சுட்டாங்க. இப்போ அதுல என்னன்னா, மேகதாதுக்கு தனி நடுவர் மன்றம். நான் மேகதாதுவே ஏத்துக்கல, நான் மேகதாதுக்கு நடுவர் மன்றம் எப்படி நான் ஏத்துப்பேன்? முதல்ல நான் மேகதாதுன்னு ஏத்துக்கணும். நான் மேகதாது டேமே நான் ஏத்துக்க மாட்டேன், மேகதாது நடுவர் மன்றத்தை நான் எப்படி ஏத்துப்பேன்? முதல் ஸ்டெப் மேகதாது டேம் வேண்டாம். நீங்க எதுக்கு 2வது ஸ்டெப் போறீங்க? இது மிகப்பெரிய தவறு, தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அங்க இருக்கின்ற முதலமைச்சர் சொல்றாரா, இது குடிநீர் பிரச்சனை. குடிநீர் மேகதாது இவ்வளவு காலமா மேகதாது டேம் 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 சொன்ன கர்நாடகா இப்போ திடீர்னு பெங்களூருக்கு குடிநீர் எங்களுக்கு அதுக்காக அணை கட்டுறோம். இவ்வளவு வருஷமா அதெல்லாம் சொல்லல. இது சட்ட சிக்கலுக்காக திடீர்னு குடிநீர் திட்டம் வந்துருச்சான். அது குடிநீர் 70 டிஎம்சி கட்ட போறாங்க. குடிநீர் அவங்களுக்கு தேவை 10 டிஎம்சி, ஏற்கனவே 5 வருது, அதுக்கு 70 டிஎம்சி. அத தமிழக அரசு அதை ஏத்துக்கிறாங்க. அவங்க குடிநீர் திட்டம் சொல்றாங்க. அதனால மேகதாது நடுவர் மன்றம் இது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். இந்த மேகதாது நடுவர் மன்றம் யார் கோரிக்கை வைக்கணும் தெரியுமா? கர்நாடக அரசு. யார் வச்சிருக்கிறா? தமிழக அரசு. நான் கேட்கிறேன், நாளைக்கு கர்நாடக அரசு சரி தமிழ்நாட்டில் தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க மேகதாது நடுவர் மன்றம், நாங்களும் அதை ஏத்துக்கிறோம் சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்ணுவீங்க? நடுவர் மன்றம் அமைப்பீங்களா? அப்படி நடுவர் மன்றம் அமைச்சு அது நடுவர் மன்றத்தில் யார் வருவா? மத்திய அரசுக்கு யார் வேண்டியவங்களோ அவங்க தான் போட போறாங்க.
நாளைக்கு அப்படி அமைச்சு ஒரு வேளை அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க. என்ன தீர்ப்பு? சரி 70 டிஎம்சி டேம் வேண்டாம், 65 டிஎம்சி டேம் கட்டிக்கிங்க சொன்ன என்ன பண்ணுவீங்க? நடுவர் மன்றம் தீர்ப்பை ஏத்துக்கிட்டுமா இல்லையா? வேற வழி இல்லை. அப்போ மேகதாதுவே எனக்கு வேண்டாம், ஆனா மேகதாது நடுவர் மன்றம் எனக்கு வேணுமா? அதனால இது நிச்சயமா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. தமிழக அரசு அந்த தீர்மானத்தை திரும்ப பெற்று வருகின்ற நிதிநிலை கூட்டத்தொடர் பட்ஜெட் செஷன் அதுல அந்த தீர்மானத்தை திருத்தி அதை மீண்டும் அதை கொண்டு வர வேண்டும். தீர்மானம் போறதுனால ஒன்னும் ஆக போறது இல்லை. எவ்வளோ எத்தனையோ தீர்மானம் நம்ம 50 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறோம். சட்டசபையில தீர்மானம் போட்டேன், கச்சத்தீவை மீட்டெடுப்போம். தீர்மானம் எங்க? கச்சத்தீவை மீட்டு சட்டசபையில தீர்மானம். அதை யாராவது மதிக்கிறாங்களா? அவ்வளவுதான். அது பேசி விவாதம் பண்ணி வீரவசனம் பேசி கீசி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தீர்வு 0. தீர்வு இல்ல, ஒண்ணு வராது. அதனால இதெல்லாம் நீங்கள் புரிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த நடைபயணத்தை மேற்கொண்டு. ஏன்னா கிட்டத்தட்ட நேற்று பில்லிகுண்டு, ஒகேனக்கல், அப்புறம் பெண்ணாகரம், தர்மபுரி, இன்னைக்கு சேலம், பவானி, மேட்டூர், இந்த வழியா இன்னைக்கு இப்போ ஈரோடு, நாளைக்கு திருப்பூர், கரூர்லாம் போயிட்டு எல்லா பகுதியிலும் போய் மக்களை பார்க்கற எல்லாத்துக்கும் ஆர்வமா இருக்கிறாங்க. ஆர்வமா வராங்க. விவசாயிகள், இளைஞர்கள் எல்லாம் ஓ இவ்வளவு பிரச்சனை இருக்கா, எங்களுக்கு தெரியலைங்க, யாரும் சொல்லலைங்க, நிச்சயமா நாங்க தடுத்து விட மாட்டோம், தடுத்து விடுவோம், வர விட மாட்டோம். இது எங்க பிரச்சனை? இப்பதான் இளைஞர்களுக்கு புரிதல் இருக்கு, இது எங்க பிரச்சனை. அதனால இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளத்தான் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம். இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஈரோடுல மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலர் ராஜு அவர்கள் உள்ளிட்ட, பிரபு அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். ஏன்னா இது குறுகிய 3 நாள்ல இந்த கூட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அதுவும் ஈரோட்டில் இவ்வளவு பெரிய கூட்டம், இவ்வளவு பிரம்மாண்டமா சிறப்பான கூட்டம் 3 நாள்ல நடத்தி இருக்கிறாங்க. நம்முடைய இந்த கூட்டத்தின் சிறப்பு இங்க மேடையில் இருக்கின்ற நம்முடைய விவசாய சங்கத்தின் போராளிகள் தான். இவங்க எல்லாமே போராளிகள். விவசாயத்திற்கும் விவசாய சார்ந்த பிரச்சனைகளுக்கும் அன்றாடம் போராட்டம் தான். விவசாயிகள் நம்முடைய கடவுள், நமக்கு சோறு போடுற கடவுள் யாரு? விவசாயிகள். ஆனா அப்படிப்பட்ட விவசாயிகள் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும். மிகுந்த ஒரு ஏழ்மையான ஒரு நிலையில், மிக மோசமான ஒரு சூழல். கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 1989 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 2 விவசாய தற்கொலை. அதை பத்தி யாருமே பேசுவது கூட கிடையாது. அவங்களுடைய கடன், சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினாங்க, 10,000 கோடி கடனை வாங்கிட்டு வெளிநாட்டில் போய் சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க. ஆனா நம்ம விவசாயிகள் 10,000 ரூபாய் கடனை வாங்கி அதுல பேங்க்ல இருந்து 10 வாட்டி போய் கேட்பான். 2 வாட்டி போய் கேட்டாலே விவசாயி என்ன பண்ணுவான்? தன்மானம் அதிகம், சுயமரியாதை அதிகம், தூக்குல தொங்கிடுவாங்க. எதுக்கு? 10,000 ரூபாய். நமக்கு உணவளிக்கின்ற கடவுள், அவங்களுக்கு அந்த மதிப்பு மரியாதை நம்ம கொடுக்கணும். அத்துணை விளைபொருட்களுக்கும் விலை நிர்ணயம் செய்யணும் அரசு. எந்த விளைச்சல இப்ப சிலது கரும்புக்கு எம்எஸ்பி, நெல்லுக்கு எம்எஸ்பி, பருத்திக்கு, கோதுமைக்கு, இதுதான் சிலதுதான் எம்எஸ்பி இருக்கு, மினிமம் சப்போர்ட் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை இருக்கு. அதுவும் போதல. நெல்லுக்கு இப்ப கிட்டத்தட்ட ஒரு 3,500 ரூபாய் வேணும் ஒரு குவிண்டாலுக்கு 100 கிலோக்கு. கரும்புக்கு 5,000 ரூபாய் வேணும், 4,500 ரூபாய் ஏத்துக்கிறோம் ஒரு டன்னுக்கு. ஆனா அதுல கண்டிஷன் வைக்கிறான், 9% குறைவா, 9.5%. அதெல்லாம் உத்தரப்பிரதேசம் தான் 10%, 9% இருக்கும் சக்கரை கண்டு. நீங்க எதுவும் கிடையாது. ஏன் இங்க மஞ்சள் நகரம். எல்லாத்துக்கும் நம்ம விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். பூக்கள், கனிகள், பழங்கள். இன்னைக்கு விவசாயிகள்லாம் பாவம் பாத்துக்கீங்களா? மாம்பழத்தை எங்க கொட்டுறாங்க? ஏரியில கொட்டுறாங்க. அப்படியே மரத்துல பறிக்கிற கூலி கூட வராது. விவசாயிகள் இந்த நிலையில இருக்கிறாங்க.
தமிழ்நாட்டில் 63 விழுக்காடு மக்கள் விவசாயிகளும் விவசாயத்தை சார்ந்தவர்களும் 63 விழுக்காடு மக்கள். ஆனா அந்த மக்கள் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு அவங்க உடைய கான்ட்ரிபியூஷன் பங்களிப்பு எவ்வளவு தெரியுமா? வெறும் 8%. 63% மக்கள் தமிழ்நாட்டுடைய எக்கனாமிக் கான்ட்ரிபியூஷன் வெறும் 8%. அப்ப என்ன நிலையில அவங்க இருப்பாங்கன்னு நினைச்சு பாத்துக்கங்க. சேவைத்துறை, உற்பத்தி துறை, வேளாண் துறை 3 துறைகள் இருக்கிறது. ஒவ்வொரு துறையும் சேவைத்துறையில அதிக கான்ட்ரிபியூஷன். ஆனா அங்க இருக்கிற மக்கள் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15% தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட ஒரு 40%, 45%. உற்பத்தி துறையில அங்க இருக்கிற மக்கள் ஒரு 25% இருக்கிறாங்க. அவங்களுடைய பங்களிப்பு கிட்டத்தட்ட ஒரு 27-30% இருக்கு. இதெல்லாம் ஒரு விவசாயனாலே இன்னைக்கு நட்டத்தோடு, ஆனாலும் ஒரு சுயமரியாதையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விவசாயிகள். அதற்கு தீர்வுகள் அத்தனை பேரும் தீர்வுகள் வேணும். நம்ம இந்த மேகதாது அணை அவங்க கட்டிட்டாங்கன்னா நம்மளுடைய மேட்டூர் உபரிநீர் திட்டம், தருமபுரி உபரிநீர் திட்டம், காவிரி குண்டார் திட்டம், இப்படி அத்துணை திட்டங்களும் நின்று போயிடும், வராது. இன்னைக்கு மதுரையில மேலூர் காவிரி உபரிநீர் திட்டம், மதுரையில் வைகை அணை போகுது, வைகை ஆறு போகுது மதுரையில். அப்படி வைகை ஆறு போற மதுரையில குடிக்கிறது தண்ணி இல்ல. அந்த தண்ணி எங்க இருந்து போகுது? காவிரியிலிருந்து தான் போகுது. மதுரை மேலூர்ல காவிரி உபரிநீர் திட்டம், ராமநாதபுரம் குடிநீர் திட்டம் என்ன? காவிரி. காவிரி குண்டார் திட்டம், குண்டார் எங்க இருக்கு? விருதுநகர் மாவட்டத்தில். உபரிநீர் அங்க இணைக்கிற திட்டம். திண்டுக்கல் மாவட்டத்தில் காவிரி தண்ணி, ராமநாதபுரம் காவிரி தண்ணி, புதுக்கோட்டை காவிரி தண்ணி, சிவகங்கை காவிரி தண்ணி, மதுரை காவிரி தண்ணி. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் எங்க போகுது? தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம். அடுத்தது என்ன இருக்கு? சென்னை மாவட்டம். அப்ப எல்லா மாவட்டத்திலும் யாரை நம்பி, எதை நம்பி இருக்கிறாங்க? காவிரி தாயை நம்பி இருக்கின்றோம். இந்த காவிரி தாயை நாம் காப்பாற்றுவோம். இயற்கை கொடுத்த, நமக்கு அது இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வரம். அந்த வரம் வரமா இருக்கணும். அதற்கு நாம் எல்லோரும் ஒன்று சேருவோம், ஒன்று கூடுவோம். மேகதாது அணையை கட்ட விடமாட்டோம். நம்முடைய காவிரியை காப்போம், காவிரி தாயை காப்போம். நம்முடைய உரிமைகளை பெறுவோம், மீட்டெடுப்போம். காவிரி என்பது நம்முடைய உரிமை. அதை காப்பாற்றுவது நம்முடைய கடமை. நம் ஒவ்வொருவருடைய கடமை, உங்கள் ஒவ்வொருடைய கடமை, குறிப்பாக இளையோர்களுடைய ஒவ்வொருடைய கடமையா நான் பார்க்கின்றேன். அதற்கு நாங்கள் எல்லோரும் நம்ம உள்ளாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து நம்முடைய மேகதாது அணையை தடுத்து நிறுத்துவோம். காவிரியை காப்போம், காப்போம், காப்போம். நன்றி. நன்றி உரை மாவட்ட தலைவர் பிரபு அவர்கள். ஈரோடு மஞ்சள் மாநகரிற்கு வருகை புரிந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர், போற்றுதலுக்குரிய மருத்துவர் சின்னையா, விவசாய சங்கங்களினுடைய தலைவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு பேருதவியாக இருந்த காவல்துறை நண்பர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.